ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு பட்டாம்பூச்சி கூட்டம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம்னால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஸோ மறக்காமல் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இத்தனை வருஷம் கழித்து நான் போட்டாலும் என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாமே நல்ல வியூஸ் போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வீடியோஸ்க்கும் நீங்கள் நல்ல வியூஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்கள். நான் எப்படி பண்ணன்றதை நான் ஸ்பீச்லேயே சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா கொஞ்சம் மாறி வீடியோ எடுத்தனால சரியாக எடுக்க முடியல. ஒன்றும் இல்லைங்க, குக்கர் தான் இன்றைக்கி செய்கிறேன். இன்றைக்கி பிரியாணி தான் செய்ய போகிறோம். குக்கர் பிரியாணி. ஒரு 100 ml வந்து ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தெலாம் நீட்டாக கட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. ஒரு 6 பச்சை மிளகாய் கீரை அதில் போடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி அதை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா, பிரிஞ்சிருக்கோம் போட்டு அதை தூக்கி அதில் போடுங்க. நல்லா அதையும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரத்தூள், குழம்பு மிளகாய் தூள், தயிர், லெமன் எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை அதை எடுத்து தூக்கி அதில் போடுங்க. அதையும் நல்லா வதக்குங்க. தண்ணியே ஊற்றாதீங்க. நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா சிக்கனில், அந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். மொத்தம் 4 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு எல்லாமே காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அரிசி அதில் போடுங்க. அரிசி அதில் போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அப்போ ஒரு டைம் வந்து உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வைங்க. சூப்பரான கமகமன்னு சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடும். இன்னொன்று சொல்ல மாதிரி, மூடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் நெய் ஊற்றுங்க. மேலே கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. ஏன்னா பிரியாணி நல்லா வெந்து வரும்போது அந்த நெய் நீங்கள் மேலே இப்போ ஊற்றுறீங்க இல்லையா, அந்த பிரியாணியோடைய அந்த நெய் ஸ்மெல் வந்து பிரியாணி மேலே நம்ம ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும். தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்காங்க. பட் ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் எனக்கு ஏறலை. ஸோ எனக்காக கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் ஏறதுக்காக இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.